இந்த பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க, ஆனா இட்லிக்கு லீவ் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும்போது புதிர் போட்டு விளையாடுவோம் ஃபெஸ்டிவலை கணக்கு பண்ணி. ஆனா அதை உண்மையாக்கும் வகையில ஒரு நேரத்துல வீட்டுல டெய்லி லீவே விடாம காலையில ஃபுல்லும் இட்லியா ஊத்திட்டு இருந்தேன்னா, இப்போது சொன்னா நம்ப மாட்டீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 10 நாளைக்கு விட்டுட்டு தான் இப்பெல்லாம் இட்லி ஊத்திட்டு வீட்டுல ஆள் குறைச்சலா இருந்தா எதையாவது வெரைட்டி வெரைட்டியா செஞ்சுட்டு இருப்போம். ஆள் கூட இருந்தாலும் ஏதாவது செய்யணும்னு தோணும். ஆனா அந்த கிச்சனுக்குள்ள வந்தா இட்லியும் ஏதாவது சட்னி அரைச்சு சாப்பாடு வைக்கணும் தான் தோணும். சரின்னு நேத்து சரி இட்லி சுட்டுட்டு கத்திரிக்காய் கடைஞ்சு சாப்பிடுவோம் சூடா அப்படின்னு ஆசையா இருந்துச்சு. சரின்னு கத்திரிக்காய் கடையெல்லாம் செஞ்சிருந்தேன். அதுக்கு குக்கர்ல நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துட்டு அது கூட ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து ஒரு தக்காளி, ஒரு 4, 5 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிட்டேன். புளிப்பு வேணாம் அப்படின்னா சேர்த்துக்க வேணாம். அடுத்து தண்ணி ஊத்திட்டு லாஸ்டா கொஞ்சமா சக்தி சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டேன். நம்ம குழம்பு தூளும் சேர்த்துக்கலாம். நான் சக்தி சாம்பார் பொடி சேர்த்துட்டேன். அது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். குக்கரை மூடி ஒரு 4, 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மத்த ஏதாவது வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சிட்டு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காய தூள் போட்டு தாளிச்சிட்டு அடுத்து நான் கடைசியா கொஞ்சமா இட்லி மாவு, புளிப்பு இல்லாத மாவு கரைச்சி ஊத்திக்கிட்டேன். இல்லைன்னா கடலை மாவு ஏதாவது சேர்த்துக்கலாம். இது திக்கான பதத்துக்காக தான். இது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அடுத்து கொத்தமல்லி தழை தூவி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரா கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்